என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. நேயர்களிடம் நாம் முன்வைத்த கேள்வி, மாநிலங்களவை தேர்தல் கூட்டணி மக்களவை கூட்டணியை தீர்மானிக்குமா என்பது. தீர்மானிக்கும் என்று 56% பேர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். தீர்மானிக்காது என்று 44% பேர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். விவாதத்தை தொடரலாம். கார்த்திகை செல்வன், கடந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்காமல் திமுகவுக்கு கொடுத்து விட்டது. ஆகையினால் இந்த முறை இந்த இரண்டும் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லையா, அல்லது நட்பின் அடிப்படையில் ஜி.கே. வாசனுக்கு உதவலாம் என்று தேமுதிக ஒருவேளை முடிவெடுக்கலாமா? தேமுதிக காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத பற்றி கேட்குறீங்களா? அப்படி இருந்தாலுமே வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சது. நீங்கள் வந்து 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸோடு இருக்கிறாங்க. தேமுதிகவுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த 28 எம்எல்ஏக்களில் 7 பேர் இப்போ வந்து கட்சிக்கு எதிரான ஒரு நிலை எடுக்கும்போது 21 எம்எல்ஏ தான் வர்றாங்க. அப்போ 26 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் தேமுதிகவும் காங்கிரஸும் சேர்ந்து பெற முடியும். அப்போ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு என்ன சொல்லுங்க? திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆளுங்கட்சி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இன்னொரு வேட்பாளரை போட்டு அவங்க வந்து ஒருவேளை எல்லாருக்கும் இது ஒரு பிரெஃபரன்ஷியல் ஓட்டிங் இருக்கும்போது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவங்க வந்து 30 ஓட்டுன்னு பிரிச்சு போட்டாங்கன்னா 6 இடங்கள்லையும் ஆளுங்கட்சியோட கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு தான் ஏற்படும். ஒருவேளை இந்த எதிர்க்கட்சிகள் அல்லது இப்போ குறைந்தபட்சமா இருக்கிற திமுக தேமுதிக இணையாத பட்சத்துல அல்லது அந்த மாதிரி ஒரு சூழல் வரலன்னா கட்டாயமா 6வது ஒரு சீட்டை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் கூட ஆளுங்கட்சி கூட்டணிக்கு உருவாகிற ஒரு சூழல். கடந்த முறை தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதனால் மறைமுகமாக அதிமுக திமுகவிற்கு ஆதரவாக இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதே போல் இந்த முறையும் நடந்து விடுமோ? சொல்லப்பட்டது தானே தவிர நாங்கள் ஒன்றும் அப்படி யாருக்கும் மறைமுகமாக ஒன்று செய்ய வேணும்ன்ற அவசியமே கிடையாது. இன்னும் திமுக ஒழியணுமா தேமுதிக ஒழியணுமான்னு எதை நாங்கள் நினைப்போம்? நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அவங்க சக்தி அவங்க போராடிக்கிட்டு போட்டு நாங்கள் விட்டுட்டோம், அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நிலைமை எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னதை போல சமகாலத்தில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்களே சொல்லிடுங்க. இன்றைய தினம் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை. எங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, எங்களோடு வரக்கூடியவர் யார், அதற்குரிய வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா, அதை செய்துவிட்டு அமைதியாக இருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் பரிசீலிப்போம். உங்க கருத்து என்னதில்ல? இல்லை, அதாவது பத்திரிகைகள் ஊடகங்கள் இவைகளிலே வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து செய்திகள் பற்றாக்குறை இருக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த விவாதங்கள் தொடர்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக வலுவான கூட்டணியானது தயாராகிவிட்டது. ஆனாலும் இப்படிப்பட்ட விவாதங்களை ஒரு தலைவரும் பார்க்காமல் இருப்பதில்லை. அது மட்டும் ஏன்? எந்த மாதிரி தலைவர்கள் பாருப்பா? இல்ல, இது போன்ற விவாதங்கள் தேவையற்றவை என்று சொல்லல. இந்த விவாதங்களுக்கு உயிர் கிடைப்பதற்கு காரணமே எந்த கூட்டணியும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத காரணத்தினால. எந்த கட்சியும் யாரோடையும் கூட்டணி அமைக்கிறதுக்கு முடியாம எல்லாருமே சுயநலத்தோட கொள்கை எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு கூட்டணிக்கு அலைபாஞ்சிட்டு இருக்கிற போது இதை தான் எழுதுவாங்க. வேற எதாவது எழுத முடியும்? அதோட பணி வேற என்ன இருக்க முடியும்? பத்திரிகையாளர் வந்து ஒரு எந்த கொள்கை அடிப்படையில இல்ல எந்த கூட்டணியாவது இதுதான் எங்களுடைய கொள்கை, இதற்கு ஏற்ற கட்சிகளே நாங்கள் இந்த கொள்கைக்காக இந்த கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு ஃபார்முலா போட்டு அரசியல் நடக்கிறதா? நீங்க போல காமன் மினிமம் புரோகிராம் இல்லாம தான் இதே மாதிரி அரசியல் நடக்கலங்கிறது மட்டுமில்ல, கூட்டணியே சேராமல் ஒரு கட்சி இருந்துமானால் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் ஊடகத்தை பொறுத்த மட்டும் இல்ல. நான் இதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. செய்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கான நிலைமை இழுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால நிலைமை அந்த நிலைமையை ஊடகங்கள் பதிவு பண்ணணும். ஆகவே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான வகையிலே எழுதுவதற்காகத்தான் இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் இருக்கலாம். அப்ப கட்சிகள் அப்படி நினைக்கணும். ஒருவேளை பத்திரிகைகள் ஏதாவது எழுதிட்டும் நீங்க எல்லாம் முடிவு எடுக்காம இருக்கீங்க. அது உங்களுடைய தரப்பு நியாயம். எங்களுடைய தரப்பு நியாயத்துல நாங்கள் வந்து கூட்டணியானது வலுவான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி. நான் வந்து ஒரு 3 வாரங்களுக்கு பின்னாலே இதே மாதிரியான ஒரு நேர்பட பேசலே சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சி 2% 10 ஆகி 15 ஆகி 20 நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அன்றைக்கு பல பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நகைப்பு சிரிப்பு கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை எங்களுடைய ஃபீல்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராமங்கள் தோறும் சொல்லுகிறோம், மக்களை சேர்க்கிறோம், புது உறுப்பினர்கள் வருகிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிராமங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி போகின்ற போது இதே வேலையை தான் செய்த நான் வரவேற்பு இல்லை, பார்ப்பதற்கு நாதி இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் எங்களுடைய நாதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது.
12,000 கிராமங்களே 8,000 கிராமங்களே புதிய கமிட்டியை கடந்த 10 நாளைக்குள்ளே போட்டு இருக்கிறோம். ஆகவே மக்கள் வரவேற்பு இருக்கிறது. நேற்றைக்கு கூட நான் சென்னைக்கு வருகின்ற போது வருகையில் பாரதிய ஜனதா கட்சி கொடியினோடு வந்தபோது பல்வேறு கிராமங்களை கைகாட்டி நிறுத்தினார்கள், வரவேற்பு தெரிவித்தார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் நாடி பிடித்து பார்ப்பது அப்படிதான். அந்த வகையில் 20 நோக்கி போகிறோம் என்பதை இன்றைக்கு பல்வேறு வாரப்பத்திரிகைகள் சொல்லியிருக்கிறது. அது எங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட அதை எங்களால் ஏற்கனவே ஊகிக்க முடிந்தது, அதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அந்த வகையிலே தான் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இன்றைக்கு கூட்டணிகள் வந்து கொண்டிருக்கிறது. அது வலுவான கூட்டணியாக இருக்க போகிறதை பார்க்க போகிறீர்கள். அது அறிவிப்பு இன்னும் வரவில்லை என்ற காரணத்தினாலே உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வலுவோடு இருக்கிறதுனால அதிமுக உங்களை தேடி வந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை, அப்படித்தான். அது அர்த்தம் இல்லை. அதாவது அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குமானால் அது இல்லை என்று சொல்லுவேன். காரணம் என்னவென்றால் நரேந்திர மோடியை பிரதமராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு தயாராகவும் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார், பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், நரேந்திர மோடி அவர்களே சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை இன்னும் மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 272+ நாங்களாகவும் அதற்கு முன்னாலே தேசிய ஜனநாயக கூட்டணி அதை விட அதிகமாகவும் வருகின்ற ஒரு சூழ்நிலை. 3/2 பங்கு மெஜாரிட்டி பெறுவதன் மூலமாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த பல்வேறு விஷயங்களை நாங்கள் சரி செய்ய முடியும், மிக வலுவான ஒரு மத்திய அரசு இருக்கின்ற போதுதான். எனவே அந்த இடத்தை நோக்கி போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்காக தனிப்பெரும்பான்மையோடு அவர்கள் வந்துவிட முடியும் என்றாலும் கூட அதிமுக வந்தால் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வது போல் தெரிகிறது. அது அங்கே தேர்தல் நடந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ வராங்க நிலைமை வந்து அதுக்கப்புறம் வரும்போது பேசக்கூடிய பேச்சு. அது வந்து இன்றைய தினம் பேசக்கூடிய வார்த்தையே அல்ல. அது தமிழ்நாட்டு அளவோடு முடியக்கூடியதும் அல்ல. இதில் ஒரு பாயிண்ட் 2 பேர் சொன்னதில் 2 விஷயம் விட்டுட்டோம். அவர் சொன்னார், இவர் வந்து விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இப்போ ஏதோ பேசக்கூடிய ஊடகங்கள் அது வந்து இவருக்கு இத்தனை % அத்தனை பேசி கொண்டு இருப்பதெல்லாம் ஓட்டுகள் ஆகாது. காமராஜரே சொன்னார், கூட்டம் எங்களுக்கு ஓட்டு வேட்டைக்காரனுக்கா என்று கேட்டார். அவர் தோற்கும் நேரத்தில் கூட்டம் எங்களுக்கு ஓட்டு வேட்டைக்காரனுக்கா என்று எம்ஜிஆரை குறிப்பிட்டு கேட்டார். அப்படித்தான் முடிந்ததே தவிர வேட்டைக்காரனுக்கு எங்கிருந்து அம்பு விழுது எப்படி அது மாறுது அதுன்னு பார்ப்போம். அது வேறு விஷயம், இருக்கட்டும், சந்தோஷம். அவர் இன்னொன்று சொன்னார், ஏதோ ஒரு இந்த கொள்கை இல்லாமல் எல்லாருக்குமே கொள்கை. நாங்கள் இந்தியாவில் தேசிய அரசாங்கத்தை அமைப்போம் என்று சொல்கிறோம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கூட பேசி இருக்கிறார்கள். ஆட்சியம் இல்லை, அந்த கொள்கையை நாங்கள் இந்த கொள்கைக்காக வருகிறேன். அப்புறம் நடக்கிறது வேற விஷயம். கொள்கைன்றது அந்த கொள்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருக்கிறார்கள். நம்பர் 1. 2வது, இன்னைக்கு வந்து அம்மாவை நாம் பிரதமர் ஆகணும் கட்சிக்காரருக்காக பார்க்கக்கூடிய கனவு அல்ல. 1985 மாநாடு, 1985 மதுரை மாநாடு. எம்ஜிஆர் வந்து செங்கோல் அந்த அம்மா எம்ஜிஆர் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் திருப்பி கொடுத்து சொன்ன பொழுது வார்த்தை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நான், செங்கோட்டைக்கு நீ என்று சொன்னதுதான் இந்த இப்ப நீங்க சொல்ல எடுத்த முடிவில் உறுதியாக இருப்போம். எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். அண்ணாவின் கொள்கை இந்தியாவை ஆண்டே தீரும். அது எந்த காரணத்தை முன்னிட்டும் திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கொள்கையை விட்ட காரணம் வெளிச்சத்திற்கு வரும். அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திமுக என்று மாற்றியதனுடைய விவரம் வெளியே வரும். ராஜ்யசபா மெம்பராக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சராக அமைச்சரவையிலே எம்எல்சி ஆக்காமல் ராஜ்யசபா மெம்பராக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கும் நோக்கம் தெளிவாகும். நிறைவாக திரு கே. எஸ். ராதாகிருஷ்ணன், இந்த அளவுக்கு ஆணித்தரமா சொல்றாங்களே, நீங்க தேர்தலுக்கு உரிமை இருக்குது, அங்க மாறுறது எல்லாரும் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நீ நோட்டிபிகேஷன் வரட்டும், மக்களுடைய பார்த்து கும்பிட்டு ஓட்டு கேட்கணும், அது பிறகு பொத்தான் அமைக்கணும், அது பிறகு எண்ணணும். மக்கள் முடிவு. அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலும் மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது உங்களுடைய சந்தேகம் இருக்கு. யார் போகலாம் நினைக்கிறீங்க? அவங்க என்ன அரசாங்கம் மத்தியில யார் கூட்டணி அதிகமா வருவாங்களோ அதுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் முடிவுகள் மேற்கொள்ளப்படும். அது வந்து யூகத்தின் அடிப்பில் சொல்ல முடியாது. அது ஓட்டுகள் எண்ணப்பட்டு எந்த கட்சி கூட்டணி அமைச்சு அதை அரசாங்கம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்போ சூழ்நிலையில மாறலாம். இன்னைக்கு வந்து ப்ரீ போல் வேற, போஸ்ட் போல் வேற, இப்படிப்பட்ட சூழ்நிலை எது வேணா மாறலாம். இது கடந்த கால நடந்த நமக்கு சம்பவங்களாக இருக்குது. கடந்த பல தடவை சர்க்கார் பண்ண மொராஜி, அது பிறகு விபி சிங், அது பிறகு தேவகவுடா குஜரால், அது பிறகு வாஜ்பாய், இப்படி அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கம் வேறு அரசாங்கம் வந்து இனிமே இந்தியாவை பொறுத்தவரையிலையும் ஒரு வட்டார கட்சிகளாக சேர்ந்து தான் அங்கே வந்து அமைக்க முடியும். ஒரு மாநில ஒரு தேசிய கட்சிங்கிறது அமைக்க முடியாது. அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சமஷ்டி அமைப்பான அமைப்பு வச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கணும்.
அதுக்கான வலுவான கூட்டணி திமுக அமைக்கும். அங்கு காவேரி பிரச்சனையை, முல்லை பெரியா, ஈழத்தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, சேது கால்வாய் திட்டம், கச்சத்தீவு, இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை விட தீர்க்கக்கூடிய அளவுல இந்த அரசாங்கம் அமைந்தா எங்களுடைய நோக்கம், கலைஞரின் நோக்கம், தளபதி நோக்கம். அதை நாங்க திராவிட முன்னேற்ற முன்னெடுத்து செல்கின்றோம். சரி, இத்தனையும் தாண்டி 3 உறுப்பினர்கள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியும் இருக்கிறது. திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கிறதாக நினைக்கிறீர்களா? இதுவரைக்கும் அதை பற்றி இல்லை. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கொள்கைக்கு எங்களை அணுகக்கூடிய ஆட்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பு விட்டுருக்குறோம். பார்ப்போம். அது இன்னும் நான் சொன்னேன், இந்த விவாதத்தின் துவக்கத்தையே சொல்லி இது பிரிமெச்சு, இன்னும் 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம் கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது 1 வாரம் 10 நாள் காத்துருங்க. கையை மூடி வச்சிருக்கோம், கையை திறந்து காட்டினா இவ்வளவுதான் ஆகும். காலம் வரும், அரசியல் சதுரங்கத்தை விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு நல்லது நடக்கும். நீங்களே சும்மா வெறுங்கை சும்மா நாங்க இவ்வளவு வலுவான அரசாங்கம் அமைச்சிருக்கோம், நாங்க சாதாரணமா இருக்கோமா? சும்மா எங்கோ மோடியில இருக்காருன்னு தமிழ்நாடு வந்து நீங்க காட்டும்போது எங்களுடைய ஆளுமே இருக்கா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகமே நாங்க காட்ட மாட்டோமா? சரி, இனி திடீர் சமரசங்கள் நடக்க என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உண்டு? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த திசையை நோக்கி போகும் உங்களுடைய யூகம்? பாமகவை கடந்த முறையே அவங்க அணுகி பார்த்துட்டாங்க. கலைஞரின் மகள் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே கூட அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்க மறுத்துட்டாங்க. அதனால் இந்த முறையும் கூட அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இவங்களே அணுகுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைச்சல். திமுக போய் திரும்ப அப்ரோச் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற மேலவை தேர்தலுக்கான இதுலேயே அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இன்னொன்று, பாமகவுடைய உள் விவகாரங்கள்ல இருந்து பார்க்கும்போதும் கூட அவங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது சமூக ஜனநாயக கூட்டணின்னு ஒரு அமைப்பு அமைச்சு அவங்க 10 வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு இப்போ வந்து பாஜக வந்து அவங்களையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதுலேயும் ஒரு முடிவு வரல. வெளிப்படையாக இதுவரைக்கும் எந்த கட்சியும் பாமக தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்தும் முன்வைக்கப்படலை. பிஜேபி அல்லது பாஜகவுக்கான வெல்விஷர்ஸ் தான் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, பாமக அந்த கூட்டணிக்கு வருதுன்னு. ஆனால் இதுவரைக்கும் அவங்க தரப்பிலிருந்து இந்த ஏன்னா இப்போ சமீப காலம் வரைக்கும் அவர் வந்து இதில் எந்த கருத்தும் சொல்லாமல் தான் இருக்காரு. ஒன்று, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் திரும்பவும் சோஷியல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிறதுல போகணும், அல்லது பிஜேபியோட ஒரு அலையன்ஸ்ல அவர் பங்கெடுக்கணும். அப்போ அந்த இடத்துல தேமுதிக இருக்கிற இடத்துல பாமகவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நெருடலும் அவங்க கட்சிக்குள்ள இருக்கு. ஏன்னா 2 கட்சிகளும் ஒரே விதமான வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது வெஸ்டர்ன் ஜோன்லையும் அவங்களுக்கு ஒரே விதமான வாக்காளர்கள் இருக்கிறதுனால அந்த நெருடலும் இருக்கு. இதையெல்லாம் தீர்த்த பிறகுதான் அது ஒரு அணில வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது நிச்சயமா வந்து இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள தான் பாமகவுடைய பயணம்ங்கிறது இருக்கும். நிச்சயமா திமுகவுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அங்க விசிக ஏற்கனவே இருக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து போனா வெற்றி கிடைக்காதுங்கிறது போன 2011 தேர்தலே ஓட்டு வந்து டைவர்ட் ஆகாதுங்கிறது அவங்க நிறைவா. திரு எஸ்.ஆர். சேகர், தேமுதிக உங்களோட தான் வரும்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த பேச்சுவார்த்தைகள் நீங்க ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இது அதாவது 2 விஷயங்கள். ஒன்று வந்து திமுகவோடு போனால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே போய் வந்து இவர்கள் டாமினன்ட் கட்சியாக இருக்க முடியாது. ஒரு கட்சியினுடைய, ஒரு நாட்டினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் ஆளுங்கட்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு உண்டான மரியாதை வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஏற்கனவே அந்த ஒரு மரியாதை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் அண்ணாந்துவோடு வெளியே வந்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் திமுக எப்படி மற்றவர்களை நடத்தி என்பது சரித்திரம் தெரியும். அவங்க அந்த அவர்களோடு போய் இவர்களால் இருக்க முடியாது. இரண்டாவது விஷயம், வருகின்ற அடுத்த ஆள போகின்ற கட்சி என்ன என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். 3வது விஷயம், நீங்க அண்ணா திமுகவை குறைய சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு இல்ல, திமுகவே குறை சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அதே எனக்கு நீங்க அவங்களும் பிரதம வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா திமுகவை பாஜக வைக்கிறது 40 பேர் ஒரு அகில இந்தியாவே ஆள போக முடியாது. 40 பேரை வைத்து ஆள முடியாது. இன்றைய சூழ்நிலையில ஆனால் அவர்கள் இல்லாமலும் ஆள முடியாது என்பதும் நிரூபணமாயிருக்கிறது. அன்றைய சூழ்நிலையில இன்னைய சூழ்நிலை என்னன்னா, காங்கிரசுக்கு மாற்றான அரசாங்கத்தை இந்திய மக்கள் விரும்பவில்லை. பெர்ஃபார்மன்ஸ் கவர்மெண்ட் இன்றைய தேவையிலே காங்கிரசும் திமுகவும் அந்த கூட்டணியும் யூபிஏ சர்க்கார் ஏற்படுத்தி வைத்த அவலங்களை, அழிவுகளை சரி செய்வதற்கு, எரிந்த வீட்டை சரி செய்வதற்கு இன்னும் 6 மாத காலங்களுக்கு மேலாகும். அதை செய்வதற்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர் தேவை. அந்த வெற்றியாளர் நரேந்திர மோடி. ஆகவே மாற்று அரசாங்கம், அதனால காங்கிரசுக்கு மாற்று, நாங்க வந்துருவோம், இந்த கூட்டணி வந்துரும், 3வது அணி வந்துரும், நாங்கள் ஒரு கூட்டணி உருவாக்கி வருவோம், நாளைக்கு நாங்கள் இங்கே ஜெயித்து எல்லா மாநிலங்களில் உள்ள அதிருப்தியாளர்களையும் சேர்த்து வருவோம். இதையெல்லாம் கவைக்கு உதவாது, இதெல்லாம் நடக்க போவதில்லை, இதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை, இது இந்த நாட்டின் தேவையும் அல்ல. ஆக இன்றைய தேவை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட், ப்ரூவன் வெற்றியாளர், ரெக்கார்டு பிரேக்கர் நரேந்திர மோடி. அவர்தான் வருங்கால இந்தியாவுடைய வேட்டக்காரன். இந்த மாத இறுதிக்குள்ளாக என்ன நிலவரம் என்பது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிந்துவிடும். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை